வாங்க இன்றைக்கி நம்ம சூப்பரான மட்டன் கிரேவி பார்க்கலாமா எப்படி செய்யலாம்னு. அதுக்கு ஸ்டவ்வை ஆன் பண்ணி கடாயை வச்சுருக்கேன். கடாயை ஹீட் பண்ணி தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் ஆல்ரெடி 1/2 கிலோ மட்டன் வாங்கி வேக வச்சுட்டேன். ஓகேவா, இப்போ நான் வேக வச்சது உங்களுக்கு காமிக்கலை, நான் அடுத்து செய்ய போகிறத காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ எண்ணெய் சூடானோடனையும் நம்ம தாளிக்கிறதுக்கு சோம்பு, கிராம்பு, பட்டை, இலை, அன்னாச்சிப்பூ, கல்பாசிப்பூ இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம். கடுகு இந்த மாதிரி சேர்த்துக்கிறோம். ஓகேவா, நல்லா எல்லாம் பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சதும் 10-15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த சின்ன வெங்காயத்தை நான் எந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இந்த மாதிரி குறுக்க கட் பண்ணி போடுங்க. ஓகேவா, நம்ம குழம்புக்கு ஒரு மாதிரி கட் பண்ணணும், கிரேவிக்கு ஒரு மாதிரி. இப்போ நம்ம கிரேவி செய்கிறனால குறுக்க நல்லா வதக்கி விட்டுருங்க. எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், கண்ணாடி மாதிரி வரட்டும். நல்லா வதங்கிருச்சுல. இந்த ஸ்டேஜில் வெங்காயத்துக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுது. ஏன்னா நான் ஆல்ரெடி மட்டன் வேக வைக்கும்போது இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள் எல்லாம் கலந்து தான் நான் வேக வச்சுருக்கேன். ஸோ இதில் மஞ்சள் தூளும் இஞ்சி பூண்டு விழுதும் பக்குவமாக போடணும். பாருங்கள், அந்த பச்சை வாசம் போகிற வரை நல்லா வதக்கி விட்ருங்க. வதங்கியதும் ஒரு 5-6 வெள்ளைப்பூண்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இது போடுறனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும், நமக்கு சாப்பிட்றதுக்கும் ஒரு வித்தியாசமான சுவை கொடுக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் குட்டியாக கட் பண்ணி போடுறதுனால என்ன ஆகும்னா, நம்ம மட்டன் எல்லாம் கிரேவியாக கிளறும்போது அந்த மிளகாயும் நல்லா கரைஞ்சி வந்துடும். ஸோ நம்ம சாப்பிடும்போது நமக்கு தட்டுப்படாது. தேவையான அளவு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கியதும் நான் 2 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். அதை குட்டியாக இங்கே பாருங்கள் பொடிசாக நறுக்கியிருக்கேன். பொடிசான நீளமாகவே பொடிசாக நறுக்கியிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா சீக்கிரம் வேகணும்ல. ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? பாருங்கள், நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஏன்னா நான் ஆல்ரெடி நான் வேக வைக்கும்போது சேர்த்துருக்கேன். ஸோ கொஞ்சமாக மஞ்சள் தூள், எனக்கு காரத்துக்கு ஏற்றளவு மிளகாய்த்தூள், மிளகாய்த்தூள் நான் எவ்வளோ எடுத்துருக்கனோ அதுக்கு சரிசமமாக மசாலாத்தூள், அவ்வளோதாங்க. அதையும் கலந்து நல்லா அந்த பச்சை வாசம் போகிற வரை கிண்டி விடுங்க. இப்போ வேக வச்ச அந்த மட்டனை இதோட சேர்த்துக்கிற வேண்டியதாங்க. பாருங்கள், நான் 4 விசில் வச்சுருக்கேன். தண்ணி கம்மியாக வச்சே வேக வைங்க, இல்லைன்னா தண்ணி ஃபுல்லாக வேஸ்ட் ஆயிரும் விசில் வரும்போது. அவ்வளோதான், கிளறி விட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், அதில் இருக்கிற தண்ணியே போதும். ஏன்னா நம்ம இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறனால நம்ம இப்போ தண்ணி சேர்க்குற மாதிரி இருக்கும். ஸோ மூடி வச்சுட்டு வாங்க இப்போ அரைக்கிறதுக்கு என்னென்னு பார்க்கலாமா. கொஞ்சமாக தேங்காய், சோம்பு கொஞ்சம், கசகசா கொஞ்சம், கொஞ்சமாக ஜாதிக்காய், சின்ன வெங்காயம் ஒரு 4 குட்டியாக, அவ்வளோதாங்க. இதை அரைச்சி வச்சுக்கிற வேண்டியதை. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா. பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அந்த பச்சை வாசமும் போயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சோம்ல தேங்காய், அதை சேர்த்துக்கிருவோமா. அவ்வளோதாங்க, சேர்த்தாச்சு. கொஞ்சமாக தண்ணி கலந்தால் போதும். ஏன்னா நம்ம கிரேவி செய்ய போகிறோம். நிறையா நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா அது வற்றும்போது அந்த மட்டன் கலண்டு வந்துடும். ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா கொதிக்க விட்டு அது நல்லா சுருள கிண்ட வேண்டியதாங்க. ஓப்பன் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், அது வத்திருச்சு பாருங்கள். நம்ம ஆல்ரெடி எவ்வளோ தண்ணி இருந்துச்சு, இப்போ நல்லா வற்றி எண்ணெயெல்லாம் பிசிறி வந்திருக்கு. இங்கே பாருங்கள், கீழே தண்ணியில் கொஞ்சம் இறுக்கமாகவே இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் இறுக்கமாகட்டும். அப்போ அது வரை நம்ம என்ன பண்ணணும், சிம்மில் வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடி பிடிச்சிடாமல் கவனமாக பார்த்துக்கோங்க. ஓகேவா. க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லாவே வத்திருச்சு, எண்ணெயெல்லாம் சுற்றி போயிடுச்சு. பாருங்கள், நல்லா இறுக்கமாக இருக்குது. கிரேவி பேட்டர்னுக்கு வந்துடுச்சு. கிரேவியோட பேட்டர்னுக்கு வந்துருச்சா.
தெரியுதா உங்களுக்கு? அவ்வளோதாங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வச்சோம்னா கிரேவி ரெடி ஆயிரும். இந்த சுத்தமாக ட்ரை ஆயிடுச்சு. ட்ரைனா ரொம்ப ஈரப்பதம் இல்லாமல் இல்லை, கிரேவி பேட்டர்னுக்கு வந்துருச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த மட்டன் கிரேவி சாப்பிடும்போது அப்படியே அல்வா துண்டு மாதிரி தாங்க இருக்கும் அந்த மட்டன் பீஸ் எல்லாம். ஸோ நீங்கள் மட்டன் கிரேவிக்கு மட்டனை வந்து ரொம்ப பெருசு பெருசாக நறுக்கிறாதீங்க, குட்டி குட்டியாக க்யூப்பாக நறுக்கி போடுங்க. அது இன்னும் அருமையாக இருக்கும். இங்கே பாருங்கள், அந்த மட்டன் குழம்பு வச்சு இந்த கிரேவி வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த வெள்ளைப்பூடெல்லாம் சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். பாருங்களேன், நம்ம இவ்வளோ தூரம் வேக வச்சோம், அந்த வெள்ளைப்பூடு வந்து முழுசாகவே இருக்குது பாருங்களேன். அப்போ நம்ம கரெக்டான பக்கத்தில் வேக வச்சுருக்கோம். நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா இது பண்ணிங்கன்னா அந்த வெள்ளைப்பூடெல்லாம் தெரியவே தெரியாது, எல்லாமே கரைஞ்சு போயிடும். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். ஓகேவா? ஓகே நண்பர்களே, நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ட்ரெடிஷ்னல் விழாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே. தேங்க்யூ.